உலக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் ரிஷப குருபெயர்ச்சி இதில் ஒரு நன்மையை உடல் ரீதியாக நன்மையை பெறும் 3 ராசிகள். ஸோ அப்பாடா சாமி தப்பிச்சோம்டா அப்பா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இந்த ரிஷப குருபெயர்ச்சியில் ஒரு 3 ராசிகள் பலம் பெறும். இந்த குரு மற்ற எல்லா ராசியும் பார்க்கும் பொழுது ஒரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கும், ஒரு கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவத்தை பார்க்கும், 8ஆம் பாவத்தை பார்க்கும். இது எல்லாம் பார்த்தாலும் எல்லா இதுக்குமே காரணம் நம்மளுடைய உடம்பு தான். இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்த நம்ம உடம்பு இந்த குருபெயர்ச்சி மூலமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய அந்த அமைப்பு ஒரு 3 ராசிகளுக்கு மட்டும் இந்த ரிஷப குருபெயர்ச்சியில் கிடைக்கும். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல குருவினுடைய 5ஆம் பார்வை கன்னி ராசியை பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாகவே கேதுவால் நிறைய கஷ்டங்கள், செலவுகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத கிரகம் இல்லையா, நிழல் கிரகம். நிழல் உடம்புக்குள்ள நமக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்களை செய்யும், ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். நமக்கு தெரியாமல் வேற ஒருத்தர் ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கலாம். நிழல் எங்கே வேணுமாலும் இருக்கும். நீங்கள் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஓரளவுக்கு சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும். கேது ஒரு நிழல் கிரகம். நம்ம உடம்புக்குள்ளே மட்டும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இருப்பவர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆகாசன சக்தி மூலமாக உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கேது கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வகையில் உங்களுக்கு தெரியாமல் புதுசாக செலவுகளை கொடுக்கலாம், புதுசாக வியாதிகளை கொடுக்கலாம், புதுசாக உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கலாம். போய் உடம்பு ரீதியாக வந்ததுன்னா செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு. ஆனால் ஒவ்வொருத்தனையும் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத நிழல் உடம்புலையும் கொடுக்கலாம், நம்மளை சுற்றியும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரமாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், நமக்கு தெரியாதவங்களாகட்டும், ஏதோ ஒரு வகையில் அந்த மறைமுகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கேதுவுக்கு உண்டு. சொல்லலாம் பொதுவாக கேது கொடுக்கும், ராகு கெடுக்கும்னு. பாவக்கிரகம் தான். கேதுவும் ஒரு பாவக்கிரக அட்டவணையில் தான் வருது. அப்போது கேது நின்று கிட்டத்தட்ட சித்திரை நட்சத்திரத்திலிருந்து பார்த்திங்கன்னா பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு செலவுகள், ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போது இந்த ரிஷப குருபெயர்ச்சியின் மூலமாக குருவினுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் படப்போகுது. எது எப்படி வேணுமாலும் இருந்துட்டு போட்டுங்க. உனக்கு உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு சரியாக போகுது. ஒரு சில பிரச்சனைகள், இந்த உடம்பால் இருந்த ஒரு சில தொந்தரவு, மறைமுக தாக்குதல்கள், அதாவது இந்த நிழல் கிரகங்கள் கண்ணுக்கு தெரியாத நிழல் இல்லையா, தெரியாமல் நடக்கிறது தான். நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் கூட இருந்து கூட அதை கெடுத்து விடுறதுக்கால் இருக்கும். இந்த நிழல் கிரகங்கள் அப்படி தான். ஒன்லி உடம்பு ரீதியாக மட்டும், உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத வியாதின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. சுற்றிலையும் அனைத்த ஒரு சில செலவுகளை உங்களுக்கு தெரியாமே கொடுக்கும். இல்லை நம்ம அடுத்த மாதம் இந்த செலவு பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு எல்லாமே பண்ண முடியுமா? திடீர்னு நடக்கிறது தான். திடீர்னு ஒரு செலவு வரும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் கொடுக்கறது நம்ம ராசியில் ராகு கேதுகள் சம்மந்தப்படும் பொழுது கொடுக்க தான் செய்யும். நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. உடனே கேது அப்படின்னா நம்ம உடம்புல பிரச்சனை மட்டும்தான் கொடுக்குன்னு அர்த்தம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நடக்கும், நமக்கு தெரியாமல் எல்லாம் அந்த குத்தி விடுறது, போகிறது, வர்றது, எல்லா வேலையும் அது செய்யும். ராசியில் கிடக்கும் பொழுது, ராசிங்கிறது உடல் தானே, அனைத்தும் நரம்பு எலும்பு மண்டலங்களால் உருவாக்கப்பட்டது தான். கிரகங்களினுடைய தாக்கங்கள் தான் அனைத்து காரகத்துவங்களும் செயல்படும். அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே, செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு இரவு தூங்குறதுக்குள்ளே ஒரு மனிதருக்கும் ஒரே மாதிரி மனநலம் இருக்கா
இருக்காது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அது கண்கூட எல்லாத்துக்கும் பார்த்தா தெரியும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்போது இதை செய்யோன்னு நினச்சிட்டு போவோம். போக மனசு மாறும். திரும்பி வந்தவங்க எத்தனையோ பேர் உண்டு செய்யாமல். இல்லை பாதியில் அங்கே போய் பாதியில் திருப்பி விட்டு வேறு வேலைக்கு போன கதையெல்லாம் உண்டு. அப்போது ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை நம்ம உடம்பில் செலுத்தப்படும். அதனால தான் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும், அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாதிரியும் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மனசை குரங்க மனசுங்கிறோம். அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது தான். கிரகங்களுடைய செயல்பாடுகள் 4 கிரகங்கள் நன்மையை செய்யும், 4 கிரகங்கள் கெடுதலை செய்யும். இல்லை ஒரு 2 கிரகங்கள் சமநிலையில் இருக்கும். இது வந்து எல்லாத்தாலையும் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லையா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஒரு மணி நேரத்துக்கு அதாவது ஒரு சம்பவங்களும் மாறுற மாதிரி இந்த கேது வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ரிஷப குருபெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசியை, உங்களுடைய உடம்பை, அதாவது உங்களைய குருவினுடைய 5ஆம் பார்வை பார்க்கும். அப்போது இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி குரு, 7ல் ராகு நிற்கிது. 7ஆம் அதிபதி 3ல் மறைகிறார். அப்போது பாதக மாரக கேந்திர ஆதிபத்தியத்துக்கு சொந்தமான குரு பாதகத்தை செய்ய முடியாமல் நிற்கும். அதான் இந்த குரு பயிற்சியில் பா சாமி உடம்பு நல்லா இருக்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை சூடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாதகாதிபதி பாதகத்தை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர். இதுக்கு பாதகத்தை செய்ய முடியாத அளவுக்கு 7ஆம் இடத்துக்கு 3ல் மறைகிறார். உங்களுடைய யோகாதிபதி வீட்டில் தான் மறைகிறார். உங்களுக்கு பாதகாதிபதி தான், ஆனால் பாதகத்தை செய்ய முடியாது. அதனுடைய பாதகத்தை செய்ய முடியாமல் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருந்த ஒரு சில பிரச்சனைகள், நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த 1 வருஷம் நல்ல உடல் ஆரோக்கியமாக, மனசுங்கிறது சந்திரனை குறித்தாலும் உடம்பு ஒரு சில பிரச்சனை போச்சுன்னு வச்சுக்க, நம்ம மனசு ஓரளவுக்கு சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு நன்மையை பெறும் ராசிகளில், ஒரு பெருமூச்சு விடும் ராசிகளில் கன்னி ராசி ரொம்ப பெஸ்ட். கன்னி ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக உடல் ரீதியான மற்றதெல்லாம் விட்டுருங்க. குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், வேறு பிரச்சனை எல்லாம் விட்டாலும் எல்லாத்தையும் விட்டுருங்க. உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களை உருவாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது விருச்சக ராசி. ராசி 2, 5 கூடையவர். 2ஆம் இடத்துக்கு 6ல் மறைஞ்சாலும், 5ஆம் இடத்துக்கு 3ல் மறைஞ்சாலும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதுதான் விஷயம். ராசியை பார்க்கும்போது உங்களுடைய மனம், உடல், தேக ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு குடும்பாதிபதி கோச்சார ரீதியாக 6ல் மறைகிறார். உங்களுடைய 5 குடையவர், அதிர்ஷ்டத்துக்குரியவர் 5க்கு 3ல் மறைந்தாலும் உங்கள் ராசியை பார்க்குறதுனால நீங்கள் ஒரு எதையும் செய்யக்கூடிய தெளிவான மனநிலை இருப்பீங்க. மனநிலை விடுங்க, உடல் ரீதியாக எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும், நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த ரிஷப குரு பயிற்சியின் மூலமாக உடல் ஆரோக்கியம் இருக்கும். உடலால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரப்போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே சனியினுடைய 10ஆம் பார்வை அங்கே இருக்குது. உடல் ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு வலுப்பெற்ற சனி, மூலத்திரியோன சனி, ஆட்சி பெற்ற சனி. அப்போ இத்தனை வலுவோடு பார்க்குற சனி கோச்சாரத்தில் சனிக்கு தான் வலு அதிகம். சனியை மீறி வேறு எந்த கிரகமும் ஒன்றும் செஞ்சிட போகிறதில்ல. அதனால் உங்கள் ராசியை பார்க்குறதுனால இது பொதுவாக சொல்கிறதான். ஒரு நட்சத்திரத்தையும் கடக்கும் பொழுது ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலையும் சனியினுடைய பார்வைப்படுவது அந்த 3-4 மாதங்கள் அந்த உடல்நிலை பாதிக்கப்படும் என்பது தான் உண்மையான ஒரு சம்பவம். இப்போது குருவினுடைய பார்வை வரும் பொழுது சனி எந்த நட்சத்திரத்தை பார்க்குதோ, அனுச நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட பார்க்கும். அனுசனத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது குருவினுடைய பார்வை பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரர்கள் கூட சனியினுடைய பார்வை ஒரு நல்ல பார்வையாக, அதாவது கெடுதல்களை தடுக்கக்கூடிய அமைப்பில் குருவின் பார்வை இருக்கும். குரு பெரிய மனுஷன் சொன்னால் சனி கேட்பார், விடிய ரொம்ப தொந்தரவு பண்ணுறவன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த குருவினுடைய பார்வை அனைத்துக்கும் விதிவிலக்கு. அப்படிங்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க இந்த
ரிஷப குரு பயிற்சியின் மூலமாக உடல் ஆரோக்கியம், உடல் பொலிவு, ஒரு உடல் அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில பல சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு இது வரைக்கும். நான் இப்போ இருக்குது, அப்படி இருக்குது, செலவு வைக்குது, அது பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு தெரியல, அப்படி பெரிய தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரிஷப குரு பயிற்சியின் மூலமாக குறையும் என்ன நன்றாக இருக்கும். உங்களுக்கு சனியினுடைய பார்வை குருவினுடைய பார்வைப்படும் பொழுது கலப்பு பலன்கள், பிரச்சனை குறையும். உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷப குரு பயிற்சி இருக்கும். அப்போது அடுத்தது மகர ராசிக்காரங்க. மகரத்துக்கு 12க்கும் 3க்கும் உடைய குரு விரயஸ்தானத்துக்கு 6ல் மறைகிறார். செலவு குறைய போகுது. 3ஆம் இடத்ததிபதி 3க்கும் 3ல் மறைகிறார். ஆனால் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கிறார். ரைட்டா? ஒரு சுபக்கிரகம் ராசிக்கு திரிகோணத்தில் இருப்பது நல்லது. திரிகோணத்திலிருந்து ராசியை பார்ப்பது அதை விட நல்லது. உங்களுடைய யோகாதிபதியின் வீட்டில் தான் போய் உக்காந்துருக்கார். விரையாதிபதியாக இருந்தாலும் செலவு பண்ணினா தானே ஏதாவது செய்ய முடியும். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட செலவு பண்ணணும்ல. இருந்தாலும் பெருஞ்செலவுகள்லாம் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எல்லாம் இருக்கட்டும், விட்டுருங்க. மகர ராசிக்காரங்க 7 சனியில் பாத சனி ரொம்ப நொந்துடணும். அதுவும் முழு நட்சத்திரத்தை உள்ளடக்கிய திருவோண நட்சத்திரம்லாம் ரொம்ப ஜென்மசனியில் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அதெல்லாம். இப்போ பாத சனின்னு ஒரு வருஷம் உங்களுக்கு முழுவதுமாக 7.5 சனி விலகப் போகிறது. இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு வருஷத்துல தான் ஒரு நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு உங்களையே பார்க்குற மாதிரியே வந்தது. உங்களுடைய பட்ட கசந்த உடம்பால் நொந்து போன பிரச்சனைகள்லாம் நீங்கள் தெளிவாக போகிறீங்க. மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வயசுக்கு தகுந்தார் போல், அதாவது 90 வயசில் போய் நான் எழுந்திரிச்சு மறுபடியும் நினைப்பேன் நான் பைக் ஓட்டு வந்தால் முடியுமா? முடியாது. அதாவது எல்லாம் ஒரு வயதுக்கு தகுந்தார் போல் உடல்நிலையில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது 80 வயசு ஆனவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு எந்திரிச்சு உட்கார அளவுக்காவது இந்த குரு பயிற்சி கொண்டாந்து விடும். அப்படிங்கிற நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியை பார்க்கறதுனால இது வரைக்கும் ஏற்கனவே இருந்த உடலால் வந்த தொந்தரவு உங்களுக்கு நீங்கள் போகிறது. உடம்பால் பிரச்சனை மனசுக்கு கொண்டு போகக்கூடாது. உடம்புல தான் ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் விலகுனா தானாக மனசு நல்லா இருக்குது. உடம்புல ஒரு சில வியாதிகளோ, ஒரு சில பிரச்சனைகளோ, ஒரு நமக்கு சுற்றி இருக்கிற ஆகாசத்தியால் வந்த பிரச்சனைகளோ குருவின் பார்வையால் விலகும்போது தானாக மனசு சந்தோஷப்படுது. அதான் குருவினுடைய பார்வை. எல்லாத்துக்கும் குருவினுடைய பார்வை நன்மையை செய்யுங்கிறது இல்லை. தசாபுத்தியின் அடிப்படையில் தான் ஒரு சில பலன்கள் நடக்கிறது. ஒரு சில சம்பவங்களே தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நடக்குது. இதில் என்னென்னா இந்த ரிஷப குரு பயிற்சியில் உடல்நிலை, ஒரு தேக ஆரோக்கியம், உடல் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும். ஒரு பார்வைக்கும் ஒரு பலன் உண்டு. நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லிடுறோம். குருவினுடைய பார்வைக்கு கோடி நன்மை. ராசி உடலை பார்க்கிறது. உங்கள் உடல் இந்த குரு பயிற்சியின் மூலமாக, ரிஷப குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 3 ராசிகளுக்கும் சிறப்பாக இருக்கும்.